வணக்கம் நண்பர்களே, முக்கிய செய்திகளை இந்த பதிவில் பார்க்க போகிறோம். தினமலர் இன்னைக்கு ஒரு ரிப்போர்ட்டை வெளியிட்டிருக்காங்க. சமீபத்தில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் டெல்லியில் போய் அமித்ஷாவை சந்திச்சார்ல, தொகுதி பங்கீடுகள் தொடர்பாக அமித்ஷாவை சந்தித்ததாக செய்திகள் வந்துச்சு. இது தொடர்பாக பிரத்யேகமாக தினமலர் ஒரு ரிப்போர்ட்டை வெளியிட்டிருக்காங்க. இது ஒரு பெரிய பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு. தினமலர் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, டைட்டில் என்ன தெரியுமா? கேள்விக்கு மேல் கேள்வி கேட்ட அமித்ஷா, பதிலளிக்க முடியாமல் தடுமாறிய பழனிசாமி அப்படின்னு சொல்லிட்டு தலைப்பு கொடுத்துருக்காங்க. பின்னணி என்ன தெரியுமா? இபிஎஸ் அமித்ஷா கிட்ட கேட்டிருக்காராம், ஊழல் புகாரில் சிக்கியுள்ள திமுக அமைச்சர்கள் மீது நடவடிக்கை எடுப்பது குறித்து இபிஎஸ் அமித்ஷா கிட்ட கேட்டிருக்காரு. அதுக்கு அமித்ஷா என்ன சொல்லியிருக்காருன்னா, அதற்கான வேலைகள் நடந்து வருது, இது மட்டும்தான் தேர்தலுக்கான பிளானாக வச்சுருக்கீங்களா? உங்களால் தேசிய ஜனநாயக கூட்டணியின் தேர்தல் பிளான் சொதப்புகிறது. தேமுதிகவை கூட்டணிக்குள் கொண்டு வரும் பொறுப்பை ஏற்றீர்கள். நாங்கள் தேமுதிகவை கொண்டு வந்துக்கிறோம், பேச்சுவார்த்தை நடத்தி அப்படின்னு சொன்னீங்க. ஆனால் இன்னைக்கு தேமுதிக திமுக பக்கம் போயிருச்சு. அதை செஞ்சு முடிக்கலை. நீங்கள் தேர்தல் நேரத்திலும் கூட்டணியை வலுப்படுத்தி தொகுதி பங்கீடை முடிக்காமல் இழுத்து கொண்டே போவது எதிரணிக்கு சாதகமான சூழலை ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்லிட்டு அமித்ஷா அதிருப்தி தெரிவித்ததாக தினமலர் ரிப்போர்ட்டில் சொல்லியிருக்காங்க. உடனே இபிஎஸ் எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் மற்ற பொலிட்டிக்கல் பார்ட்டிஸோட தொகுதி பங்கீடுகளை நாங்கள் முடிச்சிடறோம் அப்படின்னு இபிஎஸ் உறுதி தெரிவித்துவிட்டு அவர் சென்னை திரும்பியதாக தினமலர் சொல்லியிருக்காங்க. உங்களால் தேசிய ஜனநாயக கூட்டணியின் தேர்தல் பிளான் சொதப்புகிறது அப்படின்னு அமித்ஷா குறிப்பிட்டார்ல, கிட்டத்தட்ட அதே மாதிரியான ஒரு ஸ்டேட்மெண்ட்டை ஒரு மாதத்துக்கு முன்னாடியே அண்ணாமலை தெரிவிச்சிருக்காரு. அண்ணாமலையை தொகுதி பொறுப்பாளராக நயினார் நாகேந்திரன் நியமனம் பண்ணார்ல, அப்போ அந்த சமயத்தில் அண்ணாமலை அவர்கள் பிஎல் சந்தோஷ் அவர்கள் தலைமையிலான மீட்டிங்கில் பிளான் என்ன, ஒரு ப்ராப்பரான ஆர்எஸ்எஸ் உடைய ஆஃபீஸ்லையும் மீட்டிங்கில் அண்ணாமலை கலந்துக்கிட்டாரு. தொகுதி பொறுப்பாளராக நான் வேலை செய்கிறதுல தயாராக இருக்கேன், ஆனால் எதன் அடிப்படையில் இந்த தொகுதி பொறுப்பாளர் நியமனம் செய்யப்பட்டுச்சு? தொகுதிக்கும் அந்த நியமனம் செய்யப்பட்டவர்களுக்கும் கொஞ்சமாவது சம்மந்தம் இருக்கணும்ல. அப்படி இல்லாமல் சும்மா ஒரு பேச்சுக்கு இது மாதிரி ஒரு கமலாலயத்தில் கம்ப்யூட்டரில் டைப் பண்ணி பிரிண்டிங் மெஷின்லேருந்து ஒரு பேப்பரை பிரிண்ட் பண்ணி இது மாதிரியான அதிகாரப்பூர்வமான அறிவிப்பு அப்படின்னு வெளியிட்டா இதனால் களத்தில் தாக்கத்தை ஏற்படுத்த முடியுமா? திமுக கூட்டணியை வீழ்த்துவதற்கு என்ன வியூகம் வச்சுருக்கீங்க? வியூகத்தை சொல்லுங்கள், பிளானை சொல்லுங்கள் அப்படின்னு அண்ணாமலை ஒரு மாதத்துக்கு முன்னாடியே கேட்டாருன்னு ஒரு நியூஸ் வந்துச்சுல. கிட்டத்தட்ட அதே மாதிரியான விஷயத்தை தான் அமித்ஷாவும் குறிப்பிட்டிருக்காரு. இதுதான் உங்களுடைய தேர்தல் பிளானா? உங்களால் தேசிய ஜனநாயக கூட்டணியின் தேர்தல் பிளான் சொதப்புகிறது அப்படின்னு அமித்ஷா இபிஎஸ்ஐ கடிந்து கொண்டார் அப்படின்னு தினமலர் குறிப்பிட்டிருக்காங்க. இதை பற்றி உங்களுடைய பார்வைகளை கமெண்ட் பண்ணுங்க. ரெண்டாவது என்ன பார்க்க போறோம்னா, பீகாருடைய முதல்வர் நிதிஷ்குமார் இருக்கார்ல, அவர் முதல்வர் பொறுப்பிலிருந்து விலக இருக்காரு. மாநிலங்களவை உறுப்பினர் ஆகிறார் நிதிஷ்குமார் அப்படிங்கிற தகவல் கிடைச்சிருக்கு. அப்போது பீகாரில் முதன்முறையாக பாஜகவுடைய முதல்வர், பிஜேபி சீஃப் மினிஸ்டர் பீகாரில் வர இருக்காரு. நிதிஷ்குமாருடைய பையனுக்கு துணை முதல்வர் பதவி கொடுப்பதற்கான பேச்சுவார்த்தைகள் நடந்துக்கிருக்கு அப்படின்னு செய்திகள் வலம் வந்துக்கிருக்கு. பொறுத்திருந்து பார்க்கலாம். ஆக மொத்தம் இந்திய அலையன்ஸ் இருக்காங்களே, அவங்க நிதிஷ்குமார் எப்போ வேணாலும் என்டிஏலேருந்து வெளியேறலாம், மத்திய அரசாங்கம் பாஜகவுடைய ஆட்சியை கவிழ்க்க போகிறாரு அப்படின்னு சொல்லிட்டு உருட்டிக்கு இருந்தாங்க. அவர் என்ன பண்ணியிருக்காரு, முதல்வர் பதவியை ரிசைன் பண்ணிவிட்டு மாநிலங்களவை ராஜ்யசபா எம்பி ஆகிறாரு. முதல்வர் பொறுப்பை பாஜக பார்த்துக்க போகிறாங்க. செம்ம ட்விஸ்ட்டு பாலிடிக்ஸில். பாஜக உற்சாகத்தில் இருக்காங்க, வழக்கம் போல் இந்திய அலையன்ஸு சோகத்தில் இருக்காங்க. இது ரெண்டு. மூணாவது என்ன பார்க்க போகிறோம்? மூணாவது, விசாகப்பட்டினத்தில் மிலன் 2026 அப்படின்னு கடற்படை பயிற்சி நடந்துச்சு. மொத்தம் 70க்கும் மேற்பட்ட நாடுகள் இந்த கடற்படை, இப்போ இந்தியன் நேவி தான் ஹோஸ்ட் பண்ணுறாங்க. அதில் 70க்கும் மேற்பட்ட நாடுகளுடைய கப்பல் படை கலந்துக்கிட்டாங்க. ஈரானுடைய கடற்படையும் கலந்துக்கிட்டாங்க. அந்த பயிற்சியை முடிச்சுட்டு அவங்க திரும்பும்போது இந்தியன் ஓஷனில் அமெரிக்காவுடைய நீர்மூழ்கி கப்பல் தாக்கியிருக்கு, ஈரானுடைய கப்பலை தாக்கியிருக்கு. இதில் நூற்றுக்கணக்கான ஈரானியர்கள் கொல்லப்பட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு செய்திகள் வலம் வருது. இந்தியன் ஓஷன், ஸ்ரீலங்காவிலிருந்து கிட்டத்தட்ட 40 நாட்டிக்கல் மைலில் இந்த இன்சிடென்ட் நடந்திருக்கு. இது ஒரு உலகம் முழுவதும் பெரிய பேசு பொருளாக மாறி இருக்கு. இப்போ ஈரானு அமெரிக்காவுக்கு ஒரு எச்சரிக்கை கொடுத்துருக்காங்க. என்ன எச்சரிக்கை தெரியுமா? இந்தியாவுடைய விருந்தாளியாக சென்ற கப்பலை தாக்கியதற்காக நிச்சயம் அமெரிக்கா வருத்தப்படும் அப்படின்னு சொல்லிட்டு ஈரானு இப்போ எச்சரிக்கை கொடுத்துருக்காங்க. இந்தியா ஹோஸ்ட் பண்ண நிகழ்ச்சிக்காக பல உலக நாடுகள் கலந்துக்கிறாங்க. அதில் இப்போ தாக்குதலுக்குள்ளான அந்த கப்பலும் கலந்துக்குச்சு.
கலந்துக்கிட்டு திரும்பி போகும்போது இந்த அட்டாக்கை அமெரிக்கா நடத்தினது உலகளவில் பேசு பொருளாக மாறி இருக்கு. இப்போது இந்தியாவில் இருக்கக்கூடிய எதிர்க்கட்சிகள் பிரைம் மினிஸ்டர் மோடி அவர்கள் குரல் கொடுக்கணும். சும்மாவே இவங்க பார்த்தீங்கன்னா ஈரானுக்கு ஆதரவாகவும் இஸ்ரேல் அமெரிக்காவுக்கு எதிராகவும் தான் பேசிக்கிட்டு இருக்காங்க, காங்கிரஸ் திமுகலாம். இதில் இப்படிப்பட்ட ஒரு இன்சிடென்ட் நடந்திருக்கு. இந்தியாவுக்கு விருந்தாளியாக வந்துட்டு திரும்பி போகும்போது அமெரிக்கா அடிச்சிருக்காங்க, இதுக்காவது மோடி குரல் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ராகுல் காந்தியெல்லாம் காலையிலேருந்து பதிவுகள் போட்டுக்கிருக்காரு. ஈரானில் சமீபத்தில் ஒரு பள்ளியின் மீது தாக்குதல் நடத்தப்பட்டுச்சா, 165 பள்ளியில் படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸு இறந்து போயிட்டாங்க அப்படிங்கிற ஒரு செய்தி வந்துச்சுல. அதன் பிறகு இப்போ இப்படிப்பட்ட ஒரு இஷ்யூ நம்ம ஊர் மீடியாக்கள் இதை மட்டும் அப்படியே தேடி தேடி டெலிகாஸ்ட் பண்ணுறாங்க. அதாவது இஸ்ரேலுக்கு எதிரான செய்திகள், அமெரிக்காவுக்கு எதிரான செய்திகள் எங்கெங்கே இருக்குது அப்படிங்கிறத தேடி கண்டுபிடிச்சி அவங்க 24x7 டெலிகாஸ்ட் பண்ணுறதை பார்க்குறோம். ஆனால் எந்த மீடியா அப்படிங்கிறவங்க நியூட்ரலாக இருக்கணும். இந்த பிரச்சனைகளை டெலிகாஸ்ட் பண்ணுறது கரெக்டு தான். ஆனால் அதே நேரத்தில் ஈரானில் எவ்வளவு கொடுமைகள் நடந்திருக்கு, கமேனி அவர்களுடைய ஆட்சியின் கீழே எவ்வளவு பிரச்சனைகளை அந்த மக்கள் ஃபேஸ் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத சொல்ல மறுக்கிறாங்க. ஜனவரி பிப்ரவரி மாதத்தில் நடந்த போராட்டத்தில் மட்டும், அதாவது கமேனி கவர்மெண்ட்டுக்கு எதிராக தன்னெழுச்சியாக ஈரானியர்கள் போராட்டம் நடத்தியிருக்காங்க. அமைதியான முறையில் போராட்டம் நடத்திய 10,000க்கும் மேற்பட்டோர்களை இராணுவத்தை ஏவி ஈரான் கவர்மெண்ட்டு தாக்குனாங்க. இராணுவம் துப்பாக்கி சூடு நடத்தி எவ்வளவு பேர் தெரியுமா இறந்து போனாங்க, அதெல்லாம் மீடியாக்கள் சொல்ல மறுக்கிறாங்க. அதை பற்றி இந்திய அலையன்ஸும் வாயவே திறக்க மறுக்கிறாங்க. கமேனி ஒரு ஃபென்டாஸ்டிக் லீடரு, தியாகி அப்படின்னு சொல்லிட்டு கமேனிக்கு பாராட்டு பத்திரம் வாசிக்கக்கூடிய இந்திய அலையன்ஸு கமேனியுடைய ஆட்சியின் கீழ் நடந்த மிக மோசமான கொடுமைகளை வாய் திறக்க மறுப்பதற்கான காரணம் என்ன அப்படின்னு பாஜக கேள்வி கேட்குறாங்க. இந்த செய்திகளை பற்றி உங்களுடைய பார்வைகளை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். தொடர்ந்து கணக்கில் இருங்க. அடுத்தடுத்து நிறையா பதிவுகளை பார்க்க போகிறோம். நன்றி. ஜெய் ஹிந்த்.